அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல் வாழ்த்துகள், நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகத்தின் 5ஆம் செய்யுளுள் நாம் நுழைந்திருக்கிறோம். அதில் 2ஆம் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கின்றோம். வழங்கா துறை இழிந்து நீர்ப்போக்கும் ஒப்ப விழைவு இலா பெண்டிர்தோள் சேர்வும் உழந்து விருந்தினராய் வேற்றூர் புகழும் இம்மூன்றும் அருந்துயரம் காட்டும் நெறி. அருந்துன்பம் காட்டும் நெறிகளுள் இன்று நாம் பார்க்கின்ற கருத்து ஒப்ப விழைவு இலா பெண்டிர்தோள் சேர்வும். அதாவது தனக்கு ஒப்பாக இணைந்து சிந்திக்க இயலாத ஒரு பெண்ணோடு தகாத உறவு கொள்வதற்கு முயலுகின்ற அந்த வெறித்தனம் இருக்கிறதே, அது இங்கு அழிவை தரும். அது தகாத செயல், அது செய்தக்க அல்ல என்கின்ற ஒரு செயலாக இருக்கும். ஏனென்றால் அத்தகைய பெண்களுடைய அல்லது அத்தகைய ஆட்களுடைய அந்த எண்ணம் திட்டம் என்பது வேறு. அங்கு பணம் ஈட்ட வேண்டும், எப்படியாவது பணத்தை, உடலை கொடுத்தாவது பணத்தை, அப்படிப்பட்ட ஒரு தொழில் தன்மையை இங்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்களே, அல்லது அப்படிப்பட்ட அந்த தொழிலுக்காக இங்கு பல பெண்களை அடிமைப்படுத்தி அதிலேயே அதிலிருந்து மீண்டு எழ முடியாத அளவுக்கு வைத்திருக்கிறார்களே, அத்தகைய நிலையில் அந்த ஒரு பெண்ணோடு அப்படிப்பட்ட ஒரு உறவை மேற்கொள்வது என்பது அது அழிவை தரும், அது துன்பத்தை தரும் என்றுதான் இங்கு பதிவு செய்யப்படுகிறது. வள்ளுவர் இந்த குறளில் இத்தகைய ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். பொருட்பொருளால் புன்னலம் தோயார் அருள் பொருள் ஆயும் அறிவினவர். ஆக உண்மையிலேயே நல்ல அரும் பொருட்களை எல்லாம் ஆராய்ந்து உயர்ந்து நிற்கின்ற ஒரு அறிவுடையவர் இப்படிப்பட்ட இந்த பொருளை கொடுத்து ஒருவருடைய இன்பத்தை அல்லது ஒருவர் மூலமாக இன்பத்தை பெறுவதற்கு முயல மாட்டார். காரணம், அது தகாத செயல், தீய செயல். அப்படிப்பட்ட அந்த செயலை செய்வதற்கு எண்ணம் கொண்டாலே அங்கு அழிவு தொடங்கிவிட்டது என்பதுதான் பொருள். ஆக அது ஏதோ ஒரு இல்லத்தில் இருக்கிற ஒரு பெண் என்றாலும் அல்லது இத்தகைய ஒரு அமைப்பு ரீதியாகவே பாலியல் தொழிலை செய்கின்ற ஒரு அமைப்புக்குள் நுழைந்து ஒரு பெண்ணின் தேடுதலும், இவை எல்லாமே இங்கு அழிவுக்குரிய செயல் என்பதாக இங்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்படி என்றால் இது எவ்வளவு தூரத்திற்கு மோசமான ஒரு செயல் என்றால், இங்கே தண்ணீர் ஓடுகிறது, அந்த தண்ணீருக்குள் என்ன கிடக்கிறது என்பது தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில், தெரியாத நிலையில் அங்கே குளிப்பதற்கு, நீந்துவதற்கு ஒருவர் முன் வந்து அங்கு குளிக்கிறார் என்றால் அது கேட்டை விளைவிக்கும். அதை போன்றுதான் இங்கு ஆசையோடு வெறியோடு ஏதோ ஒரு பெண் என்கின்ற வகையிலே அங்கு பணம் கொடுத்து அதன் மூலமாக அவளை அடிமைப்படுத்தி தன் இன்பத்திற்கு பயன்படுத்துகிற அந்த தன்மை என்பது அங்கு தெரியாமல், ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்று சொல்கிறார்களே, அப்படி அந்த உண்மையை அறியாமல் அப்படியே காலை விடுதல் என்பதாக அது மாறுகிறது. அப்படி என்றால் இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற மாந்தர்கள் எந்த விதமான தகாத செயலும் செய்துவிடக்கூடாது. ஆனால் இப்படி தெரியாத தன்மையில் இங்கு வீழ்ந்து விடாமல் இருப்பதற்குரிய சூழலை உருவாக்காமல், தெரியாத நிலையிலும் கூட எல்லாரை வீழ்த்துகின்ற ஒரு போக்கு இன்று இந்த இணையதளத்தின் வழியாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இங்கு பலரும் அறிவார்கள். நம் வீட்டு பிள்ளைகள், அவர்களுக்கு என்று தனி அறை, தனி கட்டில், தனி போர்வை, தனி அலைபேசி, இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு இங்கு செய்யக்கூடாத தகாத செயல்களெல்லாம் செய்வதற்கு அவர்கள் பழகி கொள்ளுகிறார்கள், எண்ணம் கொள்ளுகிறார்கள். இவையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். காரணம், அப்படிப்பட்ட அந்த நிலையில் அந்த எண்ணத்தில் வாழ்கிறவர்கள் அவர்கள் வீழ்கிறார்கள், எழ வேண்டும். ஆனால் வீழ்ந்தே கிடக்கட்டும் என்பதுதான் இன்று இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற அந்த தகாத கயமைத்தனம் கொண்ட அந்த ஆட்சியாளர்கள், தலைவர்கள் அல்லது பெரும் பணக்காரர்கள் அவர்களுடைய நோக்கம். ஏனென்று கேட்காதே, ஏழைகளுக்கு வேணா நீ உணவு கொடுத்துக்க, ஆனால் உணவு ஏன் இந்த ஏழைக்கு இல்லை என்று கேட்காதே. அப்படி கேட்காமல் இருப்பதற்கு நீ முடங்கி கிட, மயங்கி கிட, அதற்கு நான் இதையெல்லாம் உனக்கு தருகிறேன், இலவயமாக கூட நான் உனக்கு தருகிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்களே, இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எனவே எண்ணம் தூய்மையாகட்டும், தெளிவாகட்டும், துணிவாகட்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டினை நாம் ஏற்கின்ற பொழுது இங்கு அழிவு நம்மை தொற்றிக்கொள்ளாது. எவரையும் அழிவு தொற்றிக்கொள்ளாத வகையில் சூழலை நாம் உருவாக்க வேண்டும். உறுதியேற்போம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சொல் விபச்சாரி. விபச்சாரி என்பது, அந்த விபச்சாரம், இவை எல்லாமே சமஸ்கிருத சொல்.
அது சமஸ்கிருதம் என்பதனாலும் தமிழில் பயன்படுத்தக்கூடாது, அந்த சொல்லே பயன்படுத்தக்கூடாது, அது பயன்படுத்தாத வண்ணம் இங்கு உலகு உருவாக வேண்டும். அப்போ தமிழ் என்னது அதுக்கு பேர்? பாலியல் தொழிலாளர். அவ்வளோதான். விபச்சாரம் என்றால் பாலியல் தொழில், விபச்சாரி என்றால் பாலியல் தொழிலாளர். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.